இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு. இன்னும் மேலேயே அவங்க சொல்லியிருக்கலாம், இது ஒரு இன்சென்சிட்டிவ் கேள்வி அப்படின்னு இன்னும் பல விதங்களில் திட்டி தீர்த்திருக்கலாம். அவங்க ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்த இதில் எப்படி நீ ஸ்டூபிட் கேள்வின்னு கேட்ப, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் பத்திரிகையாளர் தெரியுமா, உன்ட்டு அதில் 4 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு கத்தோன்னு கத்துறாங்க. சினிமாவில் நடிப்பதன் ஒரு காரணமாகவே ஒரு பெண் அவங்கள என்ன மாதிரி வேணாலும், அவங்க வெயிட் என்ன, வேறு அளவுகள் என்ன அப்படின்னு எதை வேணாலும் கேட்கலாம், பப்ளிக்காக கேட்கலாம். இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது முக்கியம் இல்லை. இதை வந்து நம்ம ஒரு பப்ளிக்கில் இதை பேச வேண்டிய ஒரு விஷயமா? இப்போ நீங்கள் அவங்கள தூக்குற மாதிரி நடிக்கிறீங்களேன்னு கேட்டால் நிச்சயமாக இவங்களை கட்டம் கட்டுவாங்க. அவர் பயப்படாமல் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதையில் அவர் செல்ல வேண்டும். நான் இந்த நிறுவனத்தை இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போனால் என்னுடைய காம்பன்சேஷனாக, அது எனக்கு சம்பளமாக நீங்கள் $1 ட்ரில்லியன் தர தயாரா? $1 ட்ரில்லியன் என்பது 87 லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு. இது வந்து கடுமையாக பல ஷேர் ஹோல்டர்ஸால எதிர்க்கப்பட்டது. ஆனால் வேறு சில பங்குதாரர்கள் அதை ஆதரித்து ஏற்கனவே பேச ஆரம்பித்திருந்தார்கள். இப்பொழுது அவர் கட்சியுடைய தலைவராகவும் ஆகியிருக்கிறார். அப்போ அது பிரஸ்டீஜ் கான்ஸ்டிடுவன்சி. அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதை கோரி பெறும். அதில் மீண்டும் அவர் நிற்பார். பயங்கரமாக அங்கே ஆட்கள் களமிறக்கப்படுவார்கள். அந்த நிலையில் அவர் வந்து டேக்கிங் த ஃபைட் டு த ஆப்போசிஷன் கேம்ப் என்ற முறையில் முதல்வர் ஸ்டாலின் இதை சொல்லியிருக்கிறார் திமுக தலைவராக. அந்த இடத்துல அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, கட்சிக்குள்ளே நீங்கள் யாரும் உள் பிரச்சனை எதையும் செய்யக்கூடாது, யாரை கட்சி நிறுத்தினாலும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டாரு. வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அது யாருக்கு லாபமாக இருக்கும்? என்னை பொறுத்தவரை பிஜேபி என்டிஏ சொல்வதுதான் சரியானதுன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் பெருமளவு எண்ணிக்கையில் மக்கள் போன முறை வாக்களித்ததை விட சற்றே அதிகமான அளவில் வாக்களிப்பது என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமானதாக இருக்கும். இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது ஜப்பான்லேருந்து ஆரம்பித்து ஐரோப்பாவின் பல இடங்களிலும் விரிவாகி இன்றைக்கு சீனாவில் சகட்டு மேனிக்கு எங்கெங்கெல்லாமோ இந்த அதிவேக ரயில் இருக்கிறது. அவையெல்லாம் 250 300-350 km/h வேகத்தில் செல்லக்கூடியவை. நம்ம வந்தே பாரத்தை 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நம்ம பேசிட்டு இருக்கோம். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினம் தினம் இந்த வாரத்தில் செய்தி அலசல் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். முந்தைய நாள் நடந்த நிகழ்ச்சிகளை செய்தித்தாள்கள் இன்று காலை நமக்கு கொடுக்கும். அந்த செய்திகளிலிருந்து சில முக்கியமான சுவையான செய்திகளை எடுத்து அவற்றை பற்றி சற்று விரிவாக ஆராய்வது தான் நம்முடைய நோக்கம். முதலாவதாக வந்து பீகார் முதற்கட்ட தேர்தல் சுமார் 65% வாக்குப்பதிவாகியிருக்கிறது. இது வந்து தினமணியில் பீகார் முதல்கட்ட தேர்தல் 65% வாக்குப்பதிவு. ஹிந்துவில் வந்து ரெக்கார்டு 64.66% ஓட்டிங் in the first phase of Bihar polls. Polling was peaceful, says EC, Election Commission. Turnout surpasses 62.57 recorded in 2000 assembly election. அதாவது என்ன நம்ம இதிலேருந்து எடுத்துக்கணும்னா, கடந்த பல தேர்தல்களில் மிக அதிகமாக வாக்கு சதவிகிதம் பெற்றது என்பது 2000ஆவது ஆண்டு. அதற்கு பிறகு வரிசையாக பல தேர்தல்கள் நடந்துவிட்டன. அப்பொழுது கிடைத்த 62.57 விட இப்பொழுது அதிகம். அதாவது கடந்த பல ஆண்டுகளில் மிக அதிக வாக்கு சதவிகிதம் இப்பொழுது வரைதான். இதுதான் இதில் வந்து பிஜேபி சேஸ் ஹை போலிங் ஷோஸ் பீப்புள்ஸ் ஃபெய்த் இன் என்டிஏ, தி கிராண்ட் அலையன்ஸ் இன்டர்பிரிட்ஸ் இட் ஆஸ் அ வேவ் ஆஃப் சேஞ்ச். ஸோ இதில் நம்ம முக்கியமாக சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தேர்தல் 2 முக்கியமானதை சொல்லிடுறேன். ஒன்று வந்து கடந்த சில தேர்தல்களில் பீகாரில் பல கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்தது. அதற்கான முக்கியமான காரணமாக தேர்தல் ஆணையம் சொன்னது, இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு என்பது கொஞ்சம் ஒரு டாட்ஜி தான். நீங்கள் 5 கட்டங்களாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்தினால்தான் எங்களால்
மக்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பை தர முடியும் அப்படின்னு. இந்த முறை 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. அப்போ அதுவே என்ன சொல்லுதுன்னா, சட்டம் ஒழுங்கு என்பது மிக அதிக முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. இப்போ தேர்தல் ஆணையம் 2 கட்ட வாக்குப்பதிவே போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது நம்பர் 1. அடுத்தது ஹை போலிங் பர்சன்டேஜ். ஹை போலிங் பர்சன்டேஜும் எதை குறிக்கிறதுனா, நாங்கள் தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்கு வரிசையில் நின்றால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பெரும்பாலான மக்கள் உணர்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. நிஜமாகவே ஒரு காலத்தில் அங்கே பூத் கேப்சரிங் என்றெல்லாம் நடக்கும் பொழுது அது ரொம்ப அதிகமாக நடக்கும் வாக்கு எந்திரங்களுக்கு முன்னால். அப்பொழுதெல்லாம் வாக்குப்பதிவுக்கு போவது என்பதே ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமாக இருந்தது. அங்கிருந்து நகர்ந்து இவ்வளோ தூரம் வந்து விட்டோம். இப்போ இந்த 2 கட்சி தலைவர்களும் சொல்கிற இன்டர்பிரிட்டேஷனை பார்ப்போம். வாக்கு சதவீதம் அதிகரித்தால் அது யாருக்கு லாபமாக இருக்கும்? என்னை பொறுத்தவரை பிஜேபி என்டிஏ சொல்வது தான் சரியானதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் பெருமளவு எண்ணிக்கையில் மக்கள் போன முறை வாக்களித்ததை விட சற்றே அதிகமான அளவில் வாக்களிப்பது என்பது ஆளும் கட்சிக்கு சாதகமானதாக இருக்கும். இந்த வேவ் எலெக்ஷன் அப்படிங்கிறது சில நேரங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் அந்த வேவ் என்பது வேறு மாதிரியான வேவாக இருக்கும், இன்னும் பயங்கரமான சர்ஜாக இருக்கும். பட் ஒரு மார்ஜினல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆளும் கட்சிக்கு ஆதரவானதாகத்தான் இருக்கும். இதில் வேறு சில முக்கியமான விஷயங்களும் இருக்கின்றன. கடந்த ஒரு சில தேர்தல்களாகவே பெண்களுடைய வாக்களிக்கும் சதவிகிதம் ஆண்கள் வாக்களிக்கும் சதவீதத்தை விட சற்றே அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. பெண்கள் பெரும்பாலும் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏவுக்கு வாக்களிப்பது அதிகமாக இருந்திருக்கிறது. சென்ற தேர்தலில் அதுதான் நடந்திருக்கு. அப்போ இந்த தேர்தலையும் இன்னும் நமக்கு ஃபர்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். அதில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு போட்டிருக்காங்க, ஆண்கள் எவ்வளவு அப்படின்று வரும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பட் அகெயின் எனிவே நமக்கு இன்னொரு நாள் 11ஆம் தேதி தேர்தல் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு எக்ஸிட் போலில் ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த போலிங் பர்சன்டேஜ் பார்க்கும் பொழுது மக்கள் நிஜமாகவே ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்ததுன்னா, எதிர்கட்சி மீது ஒரு பெரிய ஆர்வம் எதுவும் இல்லைன்னா அவங்க பெரும்பாலும் வீட்டில் இருப்பாங்க. அப்போ பர்சன்டேஜ் குறையும். இதுதான் பெரும்பாலும் மக்கள் எதிர்பார்ப்பது. அதை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இந்த வாக்கு பதிவுக்கு சென்ற சுமார் 120+ கான்ஸ்டியூன்சியை பொறுத்தவரை இதில் இந்த கான்ஸ்டியூன்சியில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு சற்றே அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க, நடிகர் கௌரி கிஷன் அப்படின்னு, என் வெயிட் பற்றி கேட்பீங்களா, அது பாடி ஷேமிங், எதிர்ப்பை பதிவு செய்த நடிகை கௌரி கிஷன். சமூக வலைத்தளங்களில் நடிகை கௌரிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. இதோடைய பின்னணி முழுமையும் நான் ஆராயலை. ஆனால் நேற்றைக்கு பல துண்டு வீடியோக்களெல்லாம் பார்த்தேன். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் இந்த நடிகை அமர்ந்திருக்கிறார், பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். சுற்றி நம்முடைய பத்திரிகையாளர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய சில திலகங்கள், அவங்கள வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் வீடியோ கேமரா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரே சத்தம், ஒரே கூச்சல். இவங்க அமைதியாக நீங்கள் பேசி முடிங்க. ஒருத்தர் ரொம்ப கொதிப்பில் இருக்கார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேறு ஒரு பேட்டியில், இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு சினிமா காட்சியில் ஷூட்டிங்கில் ஒரு ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் போல இருக்குது, இவங்களை தூக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உடனே நம்ம பத்திரிகையாளருக்கு பயங்கர ஆர்வம். சார், அவங்கள தூக்கினீங்களே, அவங்க எவ்வளோ வெயிட்டு? இது நம்ம பல விஷயங்களை ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுறோம். சினிமாவில் நடிப்பதன் ஒரு காரணமாகவே ஒரு பெண் அவங்கள என்ன மாதிரி வேணாலும், அவங்க வெயிட் என்ன, வேறு அளவுகள் என்ன அப்படின்னு எதை வேணாலும் கேட்கலாம், பப்ளிக்காக கேட்கலாம். இந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது முக்கியம் இல்லை. இதை நம்ம ஒரு பப்ளிக்கில் இதை பேச வேண்டிய ஒரு விஷயமா? அப்போ நீங்கள் அவங்கள தூக்குற மாதிரி நடிக்கிறீங்களேன்னு கேட்டால் அது அந்த கதைக்கு சம்பந்தமானது. ஒன்று நடிப்பது, அது ப்ரொஃபஷனல் ஒர்க். அது இன்னொன்று, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக மீனிங்ஃபுல்லான கேள்வி கேட்கணும். அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க
அவர்களுடைய அறிவுத்திறன் என்பது சிறப்பானது அல்ல. அதை இவங்க சொட்டி காட்டிட்டாங்க. தட் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஏதோ அதாவது இந்த ஒரு பேட்டி நடந்திருக்கு. அப்போ இவங்க அமைதியாக உட்கார்ந்துருந்துருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டப்ப வேறு ஒரு இடத்தில் இவர்கள் வந்து இப்படி வந்து ஒரு தூக்கினதுனால அவங்க எடை என்ன அப்படின்னு கேட்குறியே, இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு. இன்னும் மேலேயே அவங்க சொல்லியிருக்கலாம், இது ஒரு இன்சென்சிட்டிவ் கேள்வி அப்படின்னு இன்னும் பல விதங்களை திட்டி தீர்த்திருக்கலாம். அவங்க ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்த இதில் எப்படி நீ ஸ்டூபிட் கேள்வின்னு கேட்ப, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் பத்திரிக்கையாளர் தெரியுமா உன்ட்டு அதில் 4 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு கத்தன்னு கத்துறாங்க. அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டிங்களா, நான் பதில் சொல்லலாமா? உடனே இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் கத்துறான். அவங்க அடுத்து சொல்கிறாங்க, அப்பா ஐயா, நான் ஒரு பெண் இந்த அறையில் உட்காந்துருக்கேன், சுற்றி நீங்கள் எல்லாரும் நின்றுட்டுருக்கீங்க, இப்படி கத்துறீங்களே, இது வந்து என்ன ஹராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லை, கையாமியான்னு கத்துறாங்க. அது தமிழ் பத்திரிகை உலகத்துக்கு இவர்கள் இழைத்திருப்பது மிகப்பெரிய அவமானம். ஆனால் எனக்கு ஐ எம் சர்ப்ரைஸ்ட். அவங்க கொஞ்சம் கூட ஐ திங்க் ஒரு கொஞ்சம் பதட்டப்பட்ட மாதிரி இருந்தது ஆரம்பத்தில். அந்த கிளிப் மட்டும் பார்த்தேன். டக்குன்னு அவங்க வந்து சுதாரிச்சிட்டாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பண்ணணுன்ட்டு அவங்க வந்து ரொம்ப அமைதியாக, நீங்கள்லாம் அமைதியாக இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பேசவே விடலை. பட் ஷி ஸ்டுட் ஹர் கிரவுண்ட். அவங்கள மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டணும். ஒரு ஆணோ பெண்ணோ மேடையில் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்குறது, என்ன மாதிரியான அடிப்படை ரிசர்ச் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒரு கேமராவை மட்டும் தூக்கிட்டு அக்ரெடிட்டேஷனு கழுத்தில் ஒரு பட்டையை மாட்டிக்கிட்டு போய் வாய்க்கு வந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு பெருமையோட அப்படி மிரட்டினா ஆய்வுன்னு மிரட்டுறது, இது வந்து வேறு இடங்களில் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து அண்ணாமலையை சொல்லுவேன். வேண்டுமென்றே பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையோடைய மீட்டிங்லலாம் அவர் பதிலுக்கு பதில் கொடுக்குறாரு என்ற காரணத்துக்காகவே அவரோட சண்டை பிடிக்கிறது. நான் யார் தெரியுமில்ல கைண்ட் ஆஃப் கேள்விகள். இதெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலுக்கு மிக 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 கெட்ட பெயரை வாங்கி தருவது. தினம் தினம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அந்த கெட்ட பெயரை. இனியாவது திருந்துங்கள். இந்த நடிகருக்கு, நடிகை என்று அந்த ஜெண்டருக்காக சொல்கிறேன், நம்முடைய பாராட்டுகள். நிச்சயமாக இவங்களை கட்டம் கட்டுவாங்க. அவர் பயப்படாமல் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதையில் அவர் செல்ல வேண்டும். அதற்கான அனைத்து பெஸ்ட் விஷஸ் அவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அவர் நிஜமாகவே ஒரு தனியாளாக நின்று எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதை பார்த்து மற்ற பெண்கள் இப்போதான் போன வாரத்தில் நம்முடைய மகளிர் கிரிக்கெட் அணி மிகப்பெரிய சாதனை செய்து, கண்ணுக்கே தெரியாமல் பெண்கள் விளையாடுவார்கள், சிறப்பாக விளையாடுவார்கள் என்ற எதுவும் பெரிய அளவுக்கு வெளியில் வராத கட்டத்தில் அவர்கள் அதை மாற்றி காட்டினார்கள். இன்னொரு துறை, ஹீரோவுக்கு பின்னாலேயே ஒளிந்திருந்து ஹீரோவை மட்டுமே ப்ரொஜெக்ட் செய்து ஏதோ அவர் மட்டும்தான் நடிக்கிறாரு, இவங்கெல்லாம் சும்மா ஓடி வந்து மாற்ற சுற்றி டான்ஸ் ஆடுறது, அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்குற மாதிரியாகவே கதையம்சம் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மட்டமான ஒரு துறையான சினிமா துறையிலிருந்து வெளியே வந்து தைரியமாக நான் என் காலில் நிற்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறத காண்பித்ததற்காகவே அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்தில் நடந்திருக்கு. இது வந்து கரூரில் நடந்த அந்த மிக மோசமான சம்பவம், 40க்கு மேலே அந்த ஸ்டாம்பீடில் கொல்லப்பட்ட அதை அடிப்படையாக வைத்து எப்படி இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களை சமாளிப்பது, அதை எப்படி ரெகுலேட் செய்வது அப்படிங்கிறதுக்காக சில திட்டங்கள் அவங்க பேசியிருக்காங்க. அதில் ஒரு 2 விஷயத்தை பார்ப்போம். அதில் ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, கட்சி கூட்டங்களுக்கு வைப்புத்தொகை, ஒரு டெபாசிட் அமௌண்ட் வைத்து விட்டு தான் அந்த கூட்டம் நடக்கணும். ஏன்னா அதோடைய கருத்து என்னென்னா வந்து, ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அந்த வைப்புத்தொகை பறிமுதல் செய்யப்படும். அதற்கு பிறகு எனிவே சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கணும். பட் ஒரு வைப்புத்தொகை வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த கட்சி கூட்டங்களை நடத்துபவர்கள் கவனமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது இதோடைய கருத்து. இதோட கூடவே திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, சாலை வளத்தை தடை செய்ய வேண்டும், இந்த ரோட் ஷோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோட் ஷோ என்பதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் திருமாவளவன். இது ரெண்டுக்கும் உள்ள
பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துருவோம். முதலாவதான அந்த கருத்து தமிழக அரசிடமிருந்து வருவது, இது வந்து ஒரு நியாயமான கருத்து. ஆனால் அதோடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெரிய கட்சிகளுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு 100 கோடி ரூபாய் அந்த அளவுக்குலாம் கேட்க போகிறதில்ல. 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் கூட்டத்தின் அளவை பொறுத்து ஏதோ ஒரு வைப்புத்தொகை சொல்ல போகிறாங்க. அந்த வைப்புத்தொகை அது பிரச்சனை ஏதும் இல்லாமல் அந்த கூட்டம் நடந்து விட்டால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள். இது ஒரு பெரிய கட்சிக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் சிறு கட்சிகள், தெருமுனை கூட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடத்துவதற்கு ஒரு வைப்புத்தொகை அப்படின்னு ஒன்று வரும்பொழுது, அது இந்த சிறு சிறு குழுக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமையும். இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்காது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு என்ன மாற்று அப்படிங்கிறத பரிந்துரை செய்கிறதுக்காக நான் இப்போ எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இது வந்து ஒரு பெரிய கட்சிகளுக்கும் பணம் அதிகம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆதரவாக இருக்கும். ரெண்டாவது, திருமாவளவன் அதே நோக்கில் தான் சொல்கிறாரு. ஒரு பெரும் கட்சிகளால் பொருட்செலவு செய்து இந்த ரோட் ஷோ போன்ற ஒன்றை நடத்த முடியும். அதில் பெரும் கூட்டம் வருவதை அவர்களால் காண்பிக்க முடியும். அதற்கான ஏற்பாடுகளை அவர்களால் செய்ய முடியும். அப்போ உடனே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு இமேஜ் ஒன்று உருவாகிடுது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது, பாருங்கள் சாலையில் வந்து அவங்க டிராஃபிக் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க, ஒரு 3 கிலோமீட்டர் வரை அவர் நடந்து போனார், 2 பக்கங்களிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, எஃபெக்டிவ்லி நீங்கள் வந்து பணம் செலவு செய்து ஒரு பெரிய பூஸ்டப் பண்ணிடுறீங்க உங்களுடைய பொசிஷனை. ஆனால் சிறு கட்சிகளால், பணம் அதிகம் செலவு செய்ய முடியாத கட்சிகளால் இதை செய்வது கடினமாக இருக்கிறது. அப்படிங்கிறது வந்து அதன் காரணமாக இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. ஆனால் அப்படி பார்த்தா பல விஷயங்களை வந்து அரசியல் அரங்கில் தடை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா இன்றைக்கு பணம் படைத்தவர்களால் நியூஸ் பேப்பர் ஆட் எடுக்க முடியுது, அவர்களால் தொலைக்காட்சியில் ஒரு பெரிய விளம்பரங்களை எல்லாம் செய்ய முடிகிறது. அப்போ இது எல்லாவற்றையும் பணம் இல்லாத கட்சிகளால் செய்ய முடியாது. ரோட் ஷோ அதே மாதிரி தான், பேரணி அதே மாதிரி தான். ஒரு பெரிய அரங்கத்தில் அரங்கம் அதிர ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவது, ஒரு பெரிய மைதானத்தை எடுத்துக்கொண்டு 10,000, 20,000, 1,00,000, 10,00,000 என்றெல்லாம் கூட்டத்தை திரட்டுவது, இது சிறு கட்சிகளால் முடியாது. அப்போ சிறு கட்சிகள் தான். ஆனால் தங்களுக்குரிய ஆதரவை அவர்கள் வேறு தளத்தில் திரட்ட வேண்டியிருக்கும். அதனாலேயே பெரிய கட்சிகள் சில காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அது வந்து சாத்தியமே இல்லை. அதை அவர் சொல்கிறாரே தவிர அதையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. முக்கியமாக தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுகவே இதை முதலில் ஏற்றுக்கொள்ளாது. இந்த சாலை வளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பெரிய அளவுக்கு இதை கொண்டு போனது வந்து பாரதிய ஜனதாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் தான். ஏன்னா அவர்களுக்கு வந்து அதை பல இடங்களில் அவர்கள் இந்தியா முழுவதும் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதிலே மிகப்பெரிய இதனால் வந்து வாக்குகள் எவ்வளோ கிடைக்குதுன்னு நான் சொல்லலை, அந்த ஷோ அப்படிங்கிற அளவில் பெரும் மக்கள் திரள் வருவதை அவர்கள் காண்பித்து காட்டியிருக்கிறார்கள். அதனால தான் அடுத்து மற்றவர்களும் அதை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு புது கான்செப்டாக இங்கே வந்திருக்கு. அப்பொழுது பேசிய சில கமெண்டேட்டர்ஸ் கூட இதெல்லாம் நார்த் இந்தியாவில் ஒத்து வருங்க, இதெல்லாம் தென்னிந்தியாவில் இதெல்லாம் ஒர்க் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க தொலைக்காட்சிகளில் பேசும்பொழுது. ஆனால் இந்த ரோட் ஷோ என்பது ஒரு புது வகையாக, அது நிச்சயமாக அது வந்து இட் இஸ் ஹியர் டு ஸ்டே. அதை தடை செய்வதெல்லாம் கடினம். ஆனால் திருமாவளவனுடைய கருத்து என்ற அளவில் அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். கடந்த முறை பாஜக வென்ற நிலையில் இம்முறை திருநெல்வேலி தொகுதியில் தோற்றால் பொறுப்புகள் பறிக்கப்படும், மாவட்ட நிர்வாகிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. இது வந்து தினத்தந்தி பத்திரிகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக நிர்வாகி ஒருவருடன் கலந்துரையாடல் காட்சின்னு ஒரு படம் போட்டுட்டு அதில் வந்து உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் அவர் வந்து ஒரு கலந்துரையாடல் செய்கிறார் மு.க. ஸ்டாலின் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு. அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்காரு, நெல்லை தொகுதியில் தோல்வி அடைந்தால் கட்சி பதவி பறிக்கப்படும். சென்ற முறை நயினார் நாகேந்திரன் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக இருப்பவர், அவர் அங்கே இருந்து ஜெயித்தார். அதை வந்து எப்படியாவது அவரை தோற்கடிக்க வேண்டும், அவர் தான் அங்கே நிற்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அது எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப தெளிவாக அதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். நெல்லை தொகுதி நிர்வாகிகளிடம் பேசுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும், 7வது முறையாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு நெல்லை தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், நெல்லை தொகுதியில் கட்சி தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது, அவருடைய வெற்றிக்கு நீங்கள் ஒற்றுமையாகவும் கடுமையாகவும் உழைக்க வேண்டும், இந்த தொகுதியில் திமுக தோல்வி அடைந்தால் மாவட்ட செயலாளர்
உட்பட நிர்வாகிகள் அனைவரின் பதவிகளும் பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதில் 2-3 விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். ஒன்று, பாரதிய ஜனதா அங்கே அஃப்கோர்ஸ் கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய வாக்குகளையும் சேர்த்து அந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடன்சி. நயினார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் அங்கு செல்வாக்கு உண்டு. அவர் நின்றிருக்கிறார், அவர் ஜெயித்திருக்கிறார். இம்முறை அப்பொழுது அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இல்லை, இப்பொழுது அவர் கட்சியுடைய தலைவராகவும் ஆகியிருக்கிறார். அப்போ அது பிரஸ்டீஜ் கான்ஸ்டிடன்சி. அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதை கோரி பெறும். அதில் மீண்டும் அவர் நிற்பார். பயங்கரமாக அங்கே ஆட்கள் களமிறக்கப்படுவார்கள். அந்த நிலையில் அவர் டேக்கிங் த ஃபைட் டு த ஆப்போசிஷன் கேம்ப் என்ற முறையில் முதல்வர் ஸ்டாலின் இதை சொல்லியிருக்கிறார் திமுக தலைவராக. அந்த இடத்துல அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, கட்சிக்குள்ளே நீங்கள் யாரும் உள் பிரச்சனை எதையும் செய்யக்கூடாது, யாரை கட்சி நிறுத்தினாலும் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டாரு. உங்களுடைய வேலை, நீங்கள் யார் நிற்கிறாங்கிறத பார்க்காதீங்க, திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் உழையுங்கள். இது ஒரு ஊக்குவித்தல் தொடர்பானது. அடுத்தது மிரட்டல். அப்படி நாம் அந்த இடத்துல ஜெயிக்கலைன்னா கட்சி நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேரையும் தூக்கிடுவேன், தலைவர்கள் உட்பட அப்படின்னு. ஸோ இது மிரட்டல். அதாவது அவர் என்னென்னா இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. ஜெயிச்சா உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளும் பதவிகளும் காத்திருக்கின்றன, கேரட். ஸ்டிக்கு தோற்றால் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் கிடையாது, அத்தனை பேரையும் கூண்டோட மாற்றிடுவேன் அப்படின்னு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய கேடரை கேல்வனைஸ் பண்ணும். அதன் காரணமாக அதிமுக பாஜக காம்பினேஷன் அது எந்த அளவுக்கு கேல்வனைஸ் பண்ணும், எந்த மாதிரி அவர்கள் உழைக்கப் போகிறார்கள், இது எப்படி இது யார் கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட போகிறார்கள், இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. மிகச் சமீபத்தில் மனோஜ் பாண்டியன் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். அவர் சேரன்மாதேவி தொகுதியிலிருந்து நின்றிருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். ஆலங்குளமில் நின்று ஜெயித்திருக்கிறார். இவர் ஒருவேளை ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக முன்னாள் அதிமுகவாக நயினார் நாகேந்திரன் முன்னாள் அதிமுக இவர்களுக்கு இடையே போட்டி இருக்குமா என்னங்கிறது தெரியல. பட் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பிஎம் மோடி டு ஃப்ளாக் ஆஃப் 4 நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆன் November 8. இந்த செய்தி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் விரிவாக வந்திருக்கிறது. ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்தே பாரத் புதிதாக 4 ரயில்கள் விட போகிறாங்க. இது பனாரஸ் கஜுராஹோ, லக்னோ சஹரன்பூர், ஃபிரோஸ்பூர் டெல்லி, எர்ணாகுளம் பெங்களூர். இந்த எர்ணாகுளம் பெங்களூரை பற்றி முன்னமே செய்தி வந்துருச்சு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட் அப்படின்னு. ஒரு 3 வட மாநிலங்களுக்கு வந்திருக்கு, 1 தென் மாநிலம். இதில் தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்ததிலிருந்து இதற்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறத பார்க்குறோம். எந்தெந்த ரூட்லலாம் வந்தே பாரத் போயிட்டுருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அது நிச்சயமாக பயண நேரத்தை குறைத்திருக்கிறது, நிறைய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு 12-14 மணி நேரம் போகக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம 7 to 8 மணி நேரத்துக்குள்ளே சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியில் அது ஒரு சிறப்பான தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய ட்ரெயின். ஆனாலும் உண்மையில் நாம் இந்த ரயில்களை உருவாக்கக்கூடிய அந்த வேகம் என்பது மிக பல மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். இப்போ இருப்பு பாதைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த இருப்பு பாதைகளை மேலும் மேம்படுத்தி இந்த ரயில்களால் இன்னும் வேகமாக போக முடியும். ஆனால் அந்த இருப்பு பாதை அதை சாத்தியமாக்குவதில்லை. ஒன்று. இன்னொன்று, ஒரு சில மாதங்களுக்கு 3-4 என்பதை விட அனைத்து ரூட்லேயும் முக்கியமான நகரங்களையெல்லாம் இணைக்கும் எல்லா இடங்களிலும் வந்தே பாரத் ரயில்களை சகட்டு மேனிக்கு இறக்கி விடணும். ஏன்னா இந்த ரயில்ங்கிறது பல கருத்துக்களை மாற்றி அமைத்திருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு இது ஒரு இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வேகமாக செல்லக்கூடிய நம்ம இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது ஜப்பான்லேருந்து ஆரம்பித்து ஐரோப்பாவின் பல இடங்களிலும் விரிவாகி இன்றைக்கு சீனாவில் சகட்டு மேனிக்கு எங்கெங்கெல்லாமோ இந்த அதிவேக ரயில் இருக்கிறது.
அவையெல்லாம் 250 300 350 km/h வேகத்தில் செல்லக்கூடியவை. நம்ம வந்தே பாரத்தை 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்றைக்கு 12 மணி நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அடையக்கூடிய ஒரு தூரத்தை 4 மணி நேரத்தில் போய் அடைய முடியும், 3 4 மணி நேரத்துக்குள் அடைய முடியும் என்றால் என்ன மாதிரியான வேகம் என்பதை நம்மால் அடைய முடியும். இன்றைக்கு உலகம் முழுக்க அது இருக்குது. அது இப்பொழுதைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம அதற்கான பாதையை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு செலவு அதிகமாகிறது, கால தாமதமும் அதில் இருக்கிறது. மும்பையிலிருந்து அகமதாபாத் வரையிலான ஒரு பாதை. ஆனால் உண்மையிலேயே நாம் அதை சாத்தியப்படுத்துவதற்கு முன்னால் இந்த 100 150 km/h வேகத்தில் செல்லக்கூடிய ரயில்களை இந்தியா முழுமையிலும் ஓட்ட வேண்டும். அது உண்மையிலேயே 100 கிலோமீட்டர் அளவில் ஓடணும். அந்த ட்ரெயினுடைய என்ஜின் கெப்பாசிட்டி என்பது இல்லை, அந்த பாதையுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி இருப்பு பாதைகளை மேலும் அமைத்து தங்கு தடையின்றி இந்த ரயில்கள் ஓட்ட வைக்க வேண்டும். அதில் ஆக்சிடெண்ட் வராமல் பாதுகாக்க வேண்டும். அது ஒன்று மேலே மோதி விடாமல் பாதுகாக்கணும். இப்போ நம்மளுடைய ரயில்வே துறை என்பது அடைய வேண்டிய தூரம் ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனால் அதை சொல்லி கொண்டிருக்கும் அதே நேரத்திலும் நம்முடைய ரயில்வே துறை கொண்டு வரும் ஒவ்வொரு வந்தே பாரத் ரயிலையும் நாம் வரவேற்க வேண்டும். இன்னும் கூட அப்படின்னு ஒவ்வொரு பகுதியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட், எல்லோருமே எங்களுக்கு மேலும் 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 ரயில்கள் வர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்போ இது எல்லாமே இங்கே நம்ம இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி இங்கேருந்து தான், சென்னையிலேருந்து தான் போகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை இன்னும் அதிகமாக்கணும். ஸோ அது எல்லாம் வரும்பொழுது நம்ம மக்களும் பலன் பெறுவார்கள். சென்னை முக்கியமாக இங்கே வேலைவாய்ப்புகளும் அதிகமாகும். ஒரு பெரிய புரட்சி என்பதே இந்தியாவில் இருக்குது. இலான் மஸ்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி பேசுவோம். முதல்ல செய்தியை பார்த்துருவோம். டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் $1 trillion பே பேக்கேஜ் ஃபார் இலான் மஸ்க். 1 trillion. மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுக்குள்ளே நம்ம விரிவாக சில புள்ளிகளை தொட்டு செல்வோம். இது வரலாறு காணாத, உலக அளவில் யாருமே செய்யாத ஒரு விஷயம். இப்போ இலான் மஸ்க் என்பவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிலதிபர். முழுமையாக ஒரு சில துறைகளை மாற்றியவர். இந்த ஆட்டோமொபைல் துறையில், 4 சக்கர வாகனங்கள் துறையில் அவர் மிகப்பெரிய புதுமையாக எலக்ட்ரிக் கார் என்பதை அறிமுகப்படுத்தினார். எந்த நேரத்தில் எலக்ட்ரிக் காரெல்லாம் ஒரு பெரிய பாசிபிலிட்டியே இல்லை, அதால் பெட்ரோல் காரோடையோ டீசல் காரோடையோ போட்டி போடவே முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில் அவர் மிகச் சிறப்பான டெஸ்லா என்ற பிராண்டில் எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்தி அதன் காரணமாக உலகின் பல நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை உருவாக்க ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு இந்தியாவில் டாடா நிறுவனம் எலக்ட்ரிக் கார்களை உருவாக்குகிறது, சீனாவுடைய நிறுவனங்கள் உருவாக்குகின்றன. இதெல்லாம் நமக்கு BYD சீனாவுடைய நிறுவனம், MG சீனாவுடைய நிறுவனம், அதெல்லாம் இந்தியாவில் இருக்குது. அவையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. உலகத்தில் தொடர்ந்து இந்த IC என்ஜின் சொல்லக்கூடிய இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலக்ட்ரிக் கார் துறைக்குள்ளே போயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவதாக SpaceX என்ற ராக்கெட் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு நிறுவனத்தை இலான் மஸ்க் உருவாக்கினார். இது இன்றைக்கு உலகிலேயே மிகச்சிறந்த நிறுவனமாக, அதாவது பல நிறுவனங்கள் மோஸ்ட்லி ஸ்டேட் கண்ட்ரோல் நிறுவனங்களாக இந்தியாவுடைய ISROவை சொல்லலாம், சீனாவுடைய அந்த நாட்டின் அரசு நிறுவனத்தை சொல்லலாம், நாசா அமெரிக்காவுடைய அரசு நிறுவனமாக இருந்தது அதை சொல்லலாம், ரஷ்யாவை சொல்லலாம். இந்த மாதிரி வெறும் ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன் போன்ற ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வானில் ராக்கெட்டை செலுத்தி செயற்கைக்கோள்களை ஏவுவது, பிற சந்திரன் போன்ற இடங்களுக்கு போய் இறங்குவது, செவ்வாய் கிரகத்தில் இறங்குவது, அதுக்கப்புறமா அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம், வானிலேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசோதனை சாலை, அதில் போய் கனெக்ட் ஆகி அதில் ஆட்களை இறக்குவது, அங்கிருந்து ஆட்களை கீழே கொண்டு வருவது என்பதை மிகச் சிலரால் தான் இன்றைக்கு செய்ய முடியும். அந்த நிலையில் ஒரு பிரைவேட் நிறுவனமாக SpaceX நுழைந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து மிக குறுகிய காலத்திலேயே அந்த துறையில் பிரம்மாண்டமான மாற்றங்களை செய்தது. உதாரணமாக நம்ம ராக்கெட் அனுப்புவோம், அந்த ராக்கெட் அப்படியே கடலில் விழுந்துடும், அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப நீங்கள் முற்றிலுமாக அதை மீண்டும் கட்டமைக்கணும், அதற்கான பொருட்செலவு அதிகம். இந்த SpaceX நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா,
இலான் மஸ்குடைய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ராக்கெட் அதோடைய வெவ்வேறு ஸ்டேஜ் மேலே போயிட்டு அதை அப்படியே அது அடுத்த கட்டத்தை பிரித்து விட்டதற்கு பிறகு அலேக்காக அப்படியே கீழே அது குறிப்பிட்ட இடத்துல வந்து நகர்ந்து வந்து இறங்கி அப்படியே உட்காந்துரும். அப்போ அதை நீங்கள் மீண்டும் எடுத்து அதில் எரிபொருளை நிரப்பி அடுத்த ராக்கெட்டாக அனுப்பலாம். அப்போ அது செலவை மிக கடுமையாக குறைத்தது. இதை தவிர சோலாரில் இருக்காங்க, பல இந்த பேட்டரி டெக்னாலஜியில் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இலான் மஸ்க் அறியப்படுகிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியலில் பூந்து விளையாடினார். பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார். ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு இலான் மஸ்க்கும் ஒரு முக்கியமான காரணம். அதற்கு பிறகு அதிரடியாக சில விஷயங்களில் இறங்கி ட்ரம்ப்போடைய சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரூஸில் அவர் வெளில வந்துட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஐடியாவை அவருடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாரு. அந்த அவருடைய நிறுவனங்களில் ஒரு பெரிய அளவு பங்கு பிறருக்கு இருக்குது. இந்த டெஸ்லா நிறுவனத்தில் பொதுமக்களுடைய பங்கு கணிசமாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய ஷேர் ப்ரைஸ் ஒரு கன்சிடரபிளி ஹை அமௌண்ட்டில் இருக்குது. அதன் காரணமாக தான் அவருடைய பர்சனல் வேல்யூவும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக அவரை காட்டுகிறது. இதற்கு மேலாக அவர் ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். நான் இந்த நிறுவனத்தை இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போனால் என்னுடைய காம்பன்சேஷனாக, அது எனக்கு சம்பளமாக நீங்கள் $1 ட்ரில்லியன் தர தயாரா? $1 ட்ரில்லியன் நம்ம புரிஞ்சுப்போம். $1 மில்லியன் அப்படி என்பது இன்றைக்கு அப்ராக்சிமேட்லி 8.5 கோடி, 8.25 கோடின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்திய ரூபாயில். $1 மில்லியன் என்பது, 1 பில்லியன் என்பது 1000 மடங்கு அதிகம். அதாவது 8700 கோடி. $1 பில்லியன் என்பது இந்திய ரூபாய் கணக்கில். $1 ட்ரில்லியன் என்பது அதை போல 1000 மடங்கு. அப்போ 8700, 87,000, 8,70,000, 87 லட்சம் கோடி. $1 ட்ரில்லியன் என்பது 87 லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு. இது கடுமையாக பல ஷேர் ஹோல்டர்ஸால் எதிர்க்கப்பட்டது. ஆனால் வேறு சில பங்குதாரர்கள் அதை ஆதரித்து ஏற்கனவே பேச ஆரம்பித்திருந்தார்கள். ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஏயா இவருக்கு கொடுத்துட்டு போங்க, ஏன்னா இவர் உங்களுடைய ஒட்டுமொத்த ஷேரை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஒன்லி ஆன் அச்சீவிங் தட். அது என்ன, அதுக்குள்ளெல்லாம் நம்ம டீட்டெயில்குள்ளே போக வேண்டாம். இப்பொழுதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது கார்ப்பரேட் உலகில் இந்த மாதிரியான ஒன்று இதுவரை நடந்தே இராத ஒன்று. நான் இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு $1 ட்ரில்லியன் சம்பளமாக தர தயாரா என்று. இந்த சம்பளம்னா அது நிறைய ஷேரும் கொஞ்சம் கேஷாகவும் இருக்கும். இது உடனே ஒருத்தர் கேட்கலாம், ஒரு நபருக்கு, ஒரு இலான் மஸ்க் போன்ற ஒருவருக்கு இனியும் பணம் தேவையா என்று. ஆனால் அவர் என்ன பண்ண போகிறார் அந்த பணத்தை நினைக்கிறீங்க? மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாரு. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு ஐடியாவும் பிரெத் டேக்கிங் ஐடியா. ஹைப்பர் லூப் என்ற ஒரு கான்செப்ட் ஒன்று அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த ட்ராவல்லையே அதெல்லாம் ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்கிறது தான். தரைக்கு அடியில் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ஒரு வாகனம் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, அதெல்லாம் தரைக்கு மேலெல்லாம் அந்த வேகத்தில் நம்ம ஓட்டவே முடியாது. ஸோ அது கிட்டத்தட்ட ரயில் மாதிரி. ஆனால் தரைக்கு அடியில் ஒரு பெரிய டன்னல் ஒன்றை தோண்டி, ஒரு பெரிய குழாயை தோண்டி, அந்த குழாயில் அதிவேகமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம். அதை கட்டாயமாக அவரால் சாதிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பணத்தை திரட்டி இருக்கிறார். சில தொழில்கள் எல்லாம் மிக கடுமையான அளவுக்கு பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாகத்தான் செய்ய முடியும். அவர் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்தில் இறங்கி அங்கே மனிதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கும் எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும். எஃபெக்டிவ்லி அவர் அதற்கு தேவையான அளவுக்கான பணத்தை திரட்டி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அப்படின்னு தான் தெரிகிறது. இவர் இதில் வெற்றி பெறுவாரா, அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நான் இன்றைக்கு போகலை. ஆனால் அவர் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு விஷன் அப்படிங்கிறது
கடந்த 100 ஆண்டுகளில் நாம் பார்த்திருக்கும் எவரையும் விட மிக மிக பெரிய ஒன்றாக இருக்கிறது. அதில் அவர் தொடர்ந்து வெற்றியும் காண்பது தான். இப்போ அவர் ஸ்பேஸ் எக்ஸில் அவர் செய்திருப்பதும் டெஸ்லாவில் அவர் செய்திருப்பதும் மிகப்பெரிய சாதனைகள். டெஸ்லாவை விட ஸ்பேஸ் எக்ஸ் இன்னும் பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். அவருக்கு $1 trillion தருவது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. கிழக்கு நியூஸ் நேயர்களே, இன்னைக்கு பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. இது குறித்த உங்களுடைய மேலான விமர்சனங்களை, கருத்துக்களை பின்னூட்டத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி மட்டுமில்லாமல் வேறு கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக எப்படி வடிவமைப்பது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. வணக்கம்.